போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. விசாரணை முடிந்த நிலையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் மனுக்கள் மீதான உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல்கள் என்ன? போதைப்பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரின் ஜாமீன் கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை நாளை அறிவிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன், ஸ்ரீகாந்த் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முதல் எதிரி பிரதீப் குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவரிடமிருந்து போதைப் பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் வாதிட்டார். நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷ் போலீசார் அனுப்பிய சம்மன் ஏற்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது குறித்து தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாகவும் கைதுக்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவரிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை எனவும் வாதிட்டார். இதனையடுத்து இருவரும் எவ்வளவு போதைப் பொருட்கள் வாங்கினார் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருட்கள் பழக்கம் குறித்து தெரியவந்ததாகவும் அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதல் எதிரி பிரவீன் குமாரும் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்த் ஜூன் மாதம் 23ஆம் தேதியும் கிருஷ்ணா 26ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டார் என தெரிவித்தார். அப்போது ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர் வீட்டின் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த பொழுது காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை நாளை பிறப்பிப்பதாக தெரிவித்த நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவை நாளை பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.